அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஜே லலிதா. தெரிந்து கொள்வோம். இந்த சேனல்லேருந்து நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். இந்த ரெசிபி என்ன ரெசிபினா தெரிஞ்சுக்குங்க. இது சிக்கன் பர்கர் நான் இப்போ செய்ய போகிறேன். இதுக்கு வேண்டியது இந்த பாருங்க, இந்த மாதிரி உள்ள நான் இந்த பேக்கெட்லேருந்து சிக்கன் பர்கர் எடுத்து அதை இந்த பாருங்க ஸ்லைஸாக அப்படியே எடுத்து இங்கே வெளியே வச்சுருக்கிறேன். வச்சு இதை பாருங்க துணி போட்டு வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியெல்லாம் இங்கே கீழே இழுத்துருச்சு. இதோ பாருங்க, ஒன்று, இன்னொன்று, இரண்டு, இது ரெண்டாவது. ஓகே, சிக்கன் பர்கரை இப்போ சிக்கன் பர்கர் செய்ய போகிறனால நான் சிக்கன் பர்கர் இதை பாருங்கள் வச்சுருக்கேன். 3 சிக்கன் பர்கர் இருக்குது. அதாவது கோழி இறைச்சி பர்கர் செய்கிறதுக்கு இப்போ நான் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இதுக்கு பிறகு நான் லலிதா என்ன செய்ய போகிறேன்னா பார்த்துங்க. இப்போ நான் இந்த சட்டி இருக்குதுல்ல, இந்த பேன், சாஸ் பேனா அந்த சட்டி. ஓகே சட்டின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். இது என்னென்னா பாருங்க, நேச்சுரல் பிளண்ட் ஆயிலு. இது சன்ஃப்ளவர் ஆயிலு. சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சமாக ஊற்றுறேன். இது கொஞ்சம் ஊற்றி பிறகு இதில் இந்த பாருங்க, இந்த பட்டர் கப் இருக்குல்ல, பார்த்துங்க, பட்டர் கப் இது கொஞ்சம் நான் போட்டுக்குவேன். இதில் கொஞ்சம் போட்டு ஷேலோ ஃப்ரை மாதிரி நான் பண்ணல, ஆனால் பொரிச்சு எடுக்க போகிறேன். ஷேலோ ஃப்ரைனா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது இந்த வட்டமான சாஸ் பேன் இருக்குதுல்ல, அதில் தான் ஷேலோ ஃப்ரை பண்ண முடியும். இந்த சட்டியில் ஷேலோ ஃப்ரை முடியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பட்டர் கப்பு மாதிரி இருக்குதுல்ல, இதை போட்டு பட்டர் கப்பு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே காட்டினல, இதை பாருங்க, இது போட்டு பட்டர் கப்பை. ஓகே, இது போட்டு இப்போ இந்த எண்ணெயை உருக வச்சு நான் தட்டில், அடுப்பின தட்டில். ஓகே, இப்போ தட்டுறேன். இப்போ தட்டிட்டு அது உருகுனதும் அப்புறம் கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் குறைச்சிடுவேன். உருகணும். அந்த இது எல்லாம் உருகிட்டால் இந்த இறைச்சியை போட்டால் நல்லா வேகும். பத்துலன்னா இப்போ பாருங்கள் இவ்வளோ போட்டிருக்கேன் நான் மாதிரின்னு. இது பொரிக்கிறதுக்கு நான் போட்டிருக்கேன். ஆனால் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு. ஓகே, இப்போ நான் போட்டிருக்கிறது 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கலாம். 1.25 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகே, இது ஸோ இதில் நான் ஷெடோ ஃப்ரை மாதிரி தான், ஆனால் ரொம்ப எண்ணெய் ஊற்றலை. இந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம். இது கொஞ்சம் கூட பட்டர் கப் மாதிரி மட்டும் கொஞ்சம் கூட போட்டுருக்கேன். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். அடுப்பு குறைச்சி வைக்கிறேன். ஓகே, அடுப்பு குறைச்சி வச்சுட்டு இப்போ இங்கே பாருங்கள், பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன்னா இந்த சிக்கன் பர்கர் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து இதை இந்த எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறேன். ஓகே, இதில் போடுறேன். போட்டு இது பொரியட்டும். ஓகே, இது பொரியட்டும், கொஞ்ச நேரம் பொரியட்டும், இப்படியே இருக்கட்டும். ஓகே, இதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ஆகிட்டு இது நல்லா வெந்துட்ட பிறகு அப்புறம் இன்னொன்று போடுவேன். அதுக்கு பிறகு இன்னொன்று. இப்போ நான் இன்றைக்கி செய்ய போகிறது 3 பர்கர் தான், சிக்கன் பர்கர் 3 தான் நான் செய்ய போகிறேன். பார்த்துக்குங்க, இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஓகே, இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். பிறகு வெந்ததும் எடுக்கிறேன். ஓகே, இது ஒன்றாவது பர்கரை. இதை பிறகு பார்த்துங்க, இதை வெந்துக்கிட்டு இருக்குது. இது நான் பொரிக்கிறேன். ஓகே, பொரிக்கிறேன். இது நான் திருப்பி போடுறேன். ஓகே, திருப்பி போட்டுறேன். ஓகே, இது வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் விட்டோம். நல்லா பொன்னிறமாக வந்ததும் நான் ஆண்டி இதை எடுத்துகிட்டு பிறகு இன்னொன்று போட்டு அதுக்கு பிறகு இன்னொன்று போட்டுருவேன். போட்டு பொரித்து எடுத்துகிட்டு நான் போய் வீட்டு முன்னுக்கு அங்கே ஹாலில் மேஜியில் நான் சிக்கன் பர்கர் செய்ய போகிறேன். ஓகே, இது இப்படியே வேகட்டும் கொஞ்ச நேரம். ஓகே, இதை பாருங்க, ஹலோ வீவர்ஸ், இதை பாருங்க, இந்த இறைச்சி பொரிச்சு எடுத்துட்டேன். ஓகே, பர்கர் இறைச்சி பொரிச்சாச்சு.
இது ஓகே. இது ஒன்று இது. இதுக்கு பிறகு நான் இன்னொன்று போட்டு பொரிப்பேன். ஓகே, பொரித்து அப்படியே இன்னும் ரெண்டையும் பொரித்து எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பர்கர் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, ஹலோ வீவர்ஸ், இதை பாருங்கள். இந்த மூன்று சிக்கன் பர்கர்ஸ் 3 இதில் சட்டியில் பொரித்து கொண்டு வந்துட்டேன். பொரிச்சு தான் கொண்டு வந்தேன். இது வந்து ஷேலோ ஃப்ரைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த சட்டி வட்டமாக இருக்குது பாருங்கள். சாஸ் பேன்னா அது ஷேலோ ஃப்ரைன்னு சொல்லலாம். இதுவும் ஷேலோ ஃப்ரை மாதிரி தான் பொரிக்கிறது. ஓகே, பொரிச்சாச்சு. இந்த பர்கர் 1 2 3. இது வந்து சிக்கன் பர்கர். ஓகே, சிக்கன் பர்கர் இறைச்சி. நான் லலிதா இதை பொரிச்சு எடுத்துட்டேன். 3 துண்டு இருக்குது. 3 ரொட்டியில் இதை உள்ளே வச்சு நான் சிக்கன் பர்கர் செய்ய போகிறேன். ஓகே, பார்த்துங்க. ரொட்டி அவ்வளோவா அழகாக இல்லை. இந்த ரொட்டி இப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறது, கடையில் வாங்கினதே இப்படி தான் இருக்குது எல்லாம் அங்கேயும். ஸோ அப்போ இன்னொரு தடவை நான் செஞ்சேன்னா இந்த ரொட்டி மேலே வந்து எல்லாம் இந்த எள்ளு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, இதிலெல்லாம் எள்ளு இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி கடையில் விற்கிது, ஆனால் விலை கூட. இது விலை குறைவு. இது 3.30 தான். மலேசியா ரிங்கிட் $3.30 தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தகுந்த மாதிரி தானே, நம்மளுக்கு எவ்வளோ காசு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பட்ஜெட் போட்டு ஜாமானை வாங்க முடியும். இது $3.30 மலேசியா ரிங்கிட். இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு தடவை நான் அது வாங்குகிறேன். காசு இருக்கிறப்ப இன்னொன்று வாங்கி நான் அந்த மேலே எது இருக்குமே அது நான் வந்து பர்கர் செய்கிறேன். ஓகே, அது வேறு மாதிரி பர்கர் செய்கிறேன். ஆனால் எல்லாமே சேம் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளுக்கு வந்து வேறு ஐட்டம் வச்சு நான் செய்வேன். ஓகே, அங்கே பார்த்துங்க. அல்லது இதுவும் நான் பண்ணலாம். ஓகே, இருக்குது. 3 பர்கர் நான் இப்போ சேர்ப்பேன். சிக்கன் இருக்கா. இதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் சலாட் கீரை. இந்த சலாட் கீரை இது எதுக்குள்ளதுன்னா இந்த பர்கரில் உள்ளே வைக்கிறதுக்கு கீரை. பர்கரில் உள்ளே வைக்கிற கீரை பார்த்துங்க. ஓகே, நல்லா இருக்கா, பச்சையேர்னு இருக்கா. எனக்கு பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்கே போனாலும் இந்த பச்சை கலர் தான் நான் வாங்குவேன். என் உடுப்பும் சரி, எங்கே போனாலும் இந்த பச்சையாக தான் தேடுவேன். ஏன்னா என்னோடய ராசி வந்து எமரல்ட் க்ரீன், பச்சை கலரு. ஓகே, இது எனக்குள்ள ஆசை பச்சை கலரு. ஸோ லைட் க்ரீனும் பிடிக்கும், டார்க் க்ரீனும் பிடிக்கும், பச்சை கலரு. இது வந்து கீரை, சலாட் கீரை. ஓகே, இந்த இதுக்கெல்லாம் போடுவாங்கள்ல சலாட் செய்கிறதுக்கு, அது. இது வந்து இது வந்து இது என்னன்னா, இது வந்து அந்த என்னமோ சொல்லுவாங்களே, இது வந்து சீஸ் மாதிரி. ஓகே, சீஸு 1 2 3 இருக்குது, 3 இருக்குது. 3 சீஸ் இருக்குது. இது 3 பர்கருக்கு வைக்கிறது. சாரி, இது வந்து டொமேட்டோ நான் நிறைய வெட்டி வச்சுருக்கிறேன். ஆனால் ஒரு இதுக்கு வந்து நான் எத்தனை வைக்க போகிறேன்னு தெரியல. 2 வைக்கலாம் அல்லது 1 வைக்கலாம். 2 வைக்கலாம். 2 வைக்கலாம். ஒரு பன்னுக்கு 2 வைக்கலாம் தக்காளி பழம். ஓகே, வெட்டி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ரொம்ப இருக்கட்டுமே அப்படின்னு வேணுங்கிற அளவு எடுத்துக்குவேன். பிறகு மிக்சர் வச்சுக்குவேன். ஓகே, இதோ பாருங்கள். இதுதான் இது பேர் வந்து செடார் சீஸ். பார்த்துக்கோங்க, செடார் சீஸு. நான் இதுதான் வந்து பாருங்க, இங்கே இருக்குது பாருங்கள், இது. ஓகே, இப்போ இது இங்கே வச்சுருக்கேன். இது என்னன்னா, உள்ளுக்கு அந்த சிக்கன் பர்கர் செய்கிறப்ப இந்த ரொட்டி உள்ள எல்லாம் வைக்கிறேன்ல, எல்லா ஐட்டமும் உள்ளே வைப்பான்ல, கீரை, இந்த சீஸு, அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் இந்த இறைச்சி, இதெல்லாம் வைப்பேன்ல, அதில் வந்து நான் மேலே ஊற்றுவேன். இது வந்து ஹாட் மயோனைஸ். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ரெசிபிக்கு பயன்படுத்துகிறது ஹாட் சில்லி மயோனைஸ். இது உரப்பாக இருக்கும். ஓகே, இவ்வளோதான் இருக்கு. இதுக்கு வந்து ரொட்டி பாருங்கள், பர்கர்னு இருக்கு பார்த்தீங்களா, பர்கர்னு இருக்கா. இது வந்து டாப் பேக்கரி ரொட்டி பர்கர். இதை பாருங்கள், படம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பன்னு பர்கர் பன்னு இருக்கா. ஸோ இதுதான் நான் வாங்கிட்டு வந்தால் $3.30 தான். விலை கூட உள்ளது நான் வாங்கலை. சாரியா, இவ்வளவு தான். ரொட்டி இங்கே இருக்கட்டும், இது இருக்கட்டும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் பார்த்துங்க. இப்போ இது வந்து ரொட்டி வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல கீரை வைக்கிறேன். ஓகே,
கீரை வச்சுட்டா இருங்க, இது கொஞ்சம் பிச்சுக்கிறேன். ஓகே, இது பண்ணுறேன். கீரை. ஓகே, கீரை பார்த்துக்குங்க. இது கீரைக்கு மேலே டொமேட்டோ. இந்த இப்படி டொமேட்டோ மேலே வைக்கிறேன். டொமேட்டோ வச்சுட்டேன். இதுக்கு பிறகு பர்கர் வைக்கிறேன். இதுக்கு பிறகு பர்கர் ஒன்று வைக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது எப்படின்னு தெரில, பெருசாக இருக்குது. சரி, கொஞ்சம் நேரம் இருங்க. நான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி அழகாக்கிட்டு அப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஹலோ, இந்த பாருங்கள், இறைச்சி வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இந்த ஓரத்தில் அப்படி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுறது, நீட்டு அவுல் ஷேப்பில் இருக்குது, இவ்வளோ நீளமாக இருக்குது. இது எப்படி நான் பர்கர் உள்ள வைக்கிறது? கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஓகே, கட் பண்ணிவிட்டு பாருங்க உள்ளே வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு நான் வந்து லலிதா இந்த பாருங்க பர்கரை சீஸை வந்து சீஸ் வந்து வைக்கிறேன். சீஸ் வைக்கிறேன், பார்த்துக்குங்க. இந்த பாருங்க சீஸ் வந்து நான் இந்த பாருங்க ஒன்று தான் வைக்கிறேன். இது ஒன்று பிஞ்சிருச்சு. ஓகே, அது நிறைய இருக்குது, ஐஸ் பெட்டியில் இருக்குது, அப்புறம் இருக்கலாம் நான். ஓகே, 2 செய்கிறேன்னா 2 செய்யலாமா 1 செய்யலாமா பர்கர் தெரியலையே. ஓகே, இதுக்கு மேலே நான் லலிதா இந்த சீஸ் வைக்கிறேன். இதை பாருங்க இப்படி வச்சுக்கிறேன், பார்த்துங்க. இந்த பர்கரு இந்த மேலே இங்கே வச்சுட்டேன். சீஸ் வச்சுட்டு இதுக்கு பிறகு கீரை வைக்கிறோம். ஓகே, ஒரு கீரை வச்சிடுறேன், பார்த்துங்க. பரவாயில்ல. இந்த ஓகே, இது இப்படி இருக்கட்டும். ஓகே, இன்னொரு பர்கர் வந்து இங்கே வைக்கிறேன். ஓகே, இன்னொரு பர்கர் வந்து அடியில் வந்து முதல்ல கீரை வைக்கிறேன். இது வேறு, அந்த கீரை வேறு எல்லாம் இதாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. சரி, பாருங்க கீரையை வைக்கிறேன் அடியில். கீரைக்கு பிறகு டொமேட்டோ வைக்கிறேன். டொமேட்டோ வச்சாச்சு. ஓகே, டொமேட்டோ வச்சுட்டேன். ஓகே, இதுக்கு அடுத்து அதான் அந்த சீஸ் வைக்கிறேன். இந்த பாருங்க சீஸு பாட்டி இப்படி வைக்கிறேன். தக்காளி பழங்க சீஸு இப்படி இருக்குது. ஓகே, சீஸ் இங்கே இருக்குது. இதுக்கு மேலே கீரை. ஓகே, இதுக்கு மேலே கீரை. ஓகே, கீரையை இப்படி வச்சிடுறேன். தக்காளி பழம் அடியில் வந்துட்டு கீரை வச்சிடுறேன். ஓகே, கீரை வச்சுட்டு இந்த ரொட்டியை மூடிடலாம். ஓகே, ரொட்டி மூடுறோம். இதை பார்த்துங்க, 2வது பர்கர் செஞ்சுட்டேன். ஓகே, 2வது பர்கர் செஞ்சாச்சு. 2 போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப என்னத்துக்கு வச்சுக்கிட்டேன், ரொம்ப பர்கர் என்னத்துக்கு, 2 போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப வேண்டாம். ஓகே, 2 பர்கர் செஞ்சுருக்கிறேன், போதும்னு நினைக்கிறேன். 2 பர்கர் போதும், நான் நினைக்கிறேன் 2 பர்கர் போதும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இல்லைங்க இந்த ரொட்டியை நான் அங்கே வச்சிடுறேன். காரணம் நான் 2 தான் செய்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு பிறகு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரொட்டியை இப்படியே திறந்துட்டு பாருங்கள், இந்த ரொட்டியை இப்படியே திறந்துட்டு இதுக்கு மேலே இந்த பாருங்க இது இருக்குதுல்ல ஹாட் மயோனிஸ், இது ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக ஊற்ற போகிறேன், கொஞ்சோடு ஊற்ற போகிறேன். ஓகே, சாரி, இங்கே ஊற்றுறேன். ஓகே, ரொம்ப வேணாம், உரப்பாக இருக்கும். இது ஹாட் மயோனிஸ். ஓகே, ஹாட் மயோனிஸ் ஊற்றிட்டேன். இங்கே ஹாட் மயோனிஸ் ஊற்றியாச்சு. 2 பர்கர் இருக்குது, பார்த்துக்கோ. ஓகே, இன்றைக்கி லலிதா 2 பர்கர் செஞ்சுருக்கேன்.
2 பர்கர் செஞ்சுருக்கிறேன் நான் இப்போ. ஓகே, 2 பர்கர் செஞ்சாச்சு. இந்த ரொட்டி அந்த பக்கம் தூக்கி வச்சிடுறேன். கீரை அங்கிட்டு இருக்குது. ஓகே, 2 பர்கர் போதும். 2 போதும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸா. இவ்வளோ தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸா. கேட்குறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, பாய்.